கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்துக்கு வந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இந்துக்கள் வழக்கமாக தேரோட்டத்தில் கலந்துக்கும் போது சொல்கிற கோஷங்களில் ஒன்றான பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொன்னதுக்கு சோத்தை திங்கிறியா இல்லை வேறு ஏதாச்சும் திங்கிறியா அப்படின்னு கேட்டிருந்தார். சரி, இந்த திமுக கொள்ள கோஷ்டி என்னத்தை தின்னுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு கழிப்பறையை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஒரு டாய்லெட் சீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு 411 ரூபா 22 காசு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1000 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க. சென்னையில் போய் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கழிப்பறை சுத்தமாக நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? அந்த கழிப்பறையை சுத்தம் பண்ணணும்னு சொல்லி எழுதி வச்சுருக்க செலவு எவ்வளோ தெரியுமா? 1000 கோடிக்கு மேலே. இதில் 1000 கோடி ரூபா கொள்ளை மட்டும் அடிச்சிருக்காங்க. துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 9000 ரூபா. ஒரு டாய்லெட் சீட்டில் ஒரு மாதத்துக்கு அடிக்கிற கொள்ளை 12750. துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் வெறும் 9000 ரூபா. கோயிலில் ஹிந்துக்களை இந்த மாதிரி அவதூறான வார்த்தையில் பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கணும்ல. மணலில் கொள்ளையடிக்கிறீங்க, கோயிலில் கொள்ளையடிக்கிறீங்க, கல்லில் கொள்ளையடிக்கிறீங்க, பாலில் கொள்ளையடிக்கிறீங்க, முட்டையில் கொள்ளையடிக்கிறீங்க. நீங்கள் கை வைக்காத இடமே இல்லை. கேவலம் மனிதனோட கழிவை சுத்தம் பண்ணுறதுலையுமா கொள்ளையடிக்கணும்? அதில் 1000 கோடி ரூபா கொள்ளையடிச்சிருக்கிறீங்களே, அந்த நினப்பில் தான் கன்னியாகுமரிக்கு அதே நினப்பில் அதே வார்த்தையை பயன்படுத்திட்டீங்களோ? தொடர்ந்து பக்தர்களை நீங்கள் இழிவுபடுத்தாத இடமே இல்லை. எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே நின்றுட்டு இருக்கக்கூடிய பக்தர்களை மோசமான வார்த்தைகளில் பேசுகிறது, அவங்கள அவமானப்படுத்துறது. என்னவோ பொதுமக்கள்லாம் உங்களுக்கு அடிமை அப்படிங்கிற ஒரு நினைப்பா? எலெக்ஷனில் ஒரு தடவை ஜெயிச்சிட்டதுனால ஓட்டு போட்ட மக்கள்லாம் உங்களுக்கு அடிமைன்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்களா? தகுந்த பாடம் தமிழக மக்கள் உங்களுக்கு புகட்டக்கூடிய நேரம் நெருங்கியாச்சு. உங்களுடைய அழிவு தானுமாலையன் திருவடிகளில் இருந்து ஆரம்பிச்சிருக்கு. பார்த்துட்டே இருக்கு.